ஹாய், வெல்கம் டு sneaksaviour. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த ஷூவை தான் வாக் பண்ண போகிறோம். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா நைக் எஸ்பி டங்க் மாடல். ஆக்சுவலாக இந்த ஷூவில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே இருக்கிற இந்த லெதர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்துட்டு எல்லோ ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் sneaksaviour சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்ப்போம். இதை வாக் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா, அசிட்டோன். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட். இது வச்சு தான் நம்ம இந்த ஷூஸில் இருக்கிற ஃபேக்ட்ரி கோட்டிங்கை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு காட்டன் பேட், அப்புறம் லெதர்ஸை ரஃப் ஆக்கிறதுக்கு சாண்ட் பேப்பர், ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க, அண்ட் தென் லெதர் பெயிண்ட். இது வந்துட்டு ஏஞ்சலஸ் பிராண்டோடது. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், மேட் ஃபார் ஷூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட் லாஸ்ட் மேட் ஃபினிஷர். ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட். நம்ம பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபினிஷர் அப்ளை பண்ணோன்னா ஸ்க்ராச்சஸ், வாட்டர் ப்ரூஃப், அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்டே ஃபினிஷ் லுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ஃபினிஷர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பெயிண்ட் ப்ரஷ். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷூஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அசிட்டோன் அப்ளை பண்ணணும். ஸோ அசிட்டோன் அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த இடத்துல பெயிண்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த இடத்துல மட்டும் அசிட்டோன் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்லா இடத்துலையும் அசிட்டோன் அப்ளை பண்ணாதீங்க. பிகாஸ் ஏன்னா ஃபேக்ட்ரி கோட்டிங் போயிடுச்சுன்னா ஷூஸோட லுக் வந்துட்டு ரொம்ப டல்லாக தெரியும். ஸ்டெப் 2 சாண்டிங். ஸோ இது வந்துட்டு நம்ம அசிட்டோன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நம்ம அசிட்டோன் அப்ளை பண்ண சர்ஃபேஸ் வந்துட்டு நல்லா ரஃப்பாக கன்வெர்ட் ஆகும், பெயிண்ட் வந்துட்டு நல்லா அட்டாச் ஆகும். ஸோ அதனால் சாண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு 600 கிரிட்டோடது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அசிட்டோன் அப்ளை பண்ணமோ அந்தந்த இடத்துலலாம் இந்த சாண்டிங் பண்ணணும். சாண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது காட்டன் கிளாத் வச்சு ஷூஸை நல்லா தொடச்சிருங்க. அதில் இருக்கிற லூஸ் டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். இல்லை நீங்கள் துடைக்காமல் அப்படியே பெயிண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டஸ்ட்டும் சேர்ந்து பெயிண்ட்டோட அப்ளை ஆகி கடைசியில் குட்டி பேச்சஸ் மாதிரி தெரியும். ஸோ அதனால் நல்லா தொடச்சி அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பெயிண்டிங். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம ஷூஸோட அவுட்புட்டை கொடுக்க போகிற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்பவும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெயிண்ட் ப்ரஷ்ஷை ஒரு டைம் வெட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் லேயர் எப்பயுமே பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது ரொம்ப தின் லேயர் அப்ளை பண்ணணும். நம்ம தின் லேயர் அப்ளை பண்ண தான் அந்த ஒரு ஃபேக்ட்ரி ஃபினிஷ் லுக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தின் லேயர் அப்ளை பண்ணி பழகுங்க. நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த எல்லோ ஃபேட் வந்துட்டு நமக்கு விசிபிலிட்டி இருக்கணும். ரொம்ப திக் லேயர் அப்ளை பண்ணிங்கன்னா நாளைக்கு யூஸ் பண்ணும்போது ஷூஸில் இருக்கிற அந்த நம்ம அப்ளை பண்ண பெயிண்ட் வந்துட்டு பீல் ஆயிரும். ஸோ அதனால் தின் லேயர் எப்பவும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். லாஸ்ட் ஸ்டெப் ஃபினிஷர் அப்ளை பண்ணோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபினிஷர் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போவும் செப்பரேட் ப்ரஷ் வச்சுக்கோங்க. உங்களோட நார்மல் பெயிண்ட் ப்ரஷில் ஃபினிஷர் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப தின் கோட் தான் அப்ளை பண்ணோம். நம்ம வந்துட்டு எப்படி பெயிண்ட் பண்ணோமோ அதே மாதிரி சிங்கிள் கோட் இஸ் இனஃப். இன்கேஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் டபுள் கோட் கூட பண்ணிக்கலாம். அண்ட் தென் ட்ரையிங் டைம் வந்துட்டு 24 hours to 48 hours. ஏர் ஃப்ளோவில் வைக்கணும், சன்லைட்டில் வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் பக்காவாக வரும். 2 ஷூஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள். ஸோ ஃபுல்லாக எல்லோ ஃபேடில் இருந்த ஷூவை இப்போ நம்ம ஃபுல்லாக ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஃபினிஷர் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 24 hours to
ஒரு 48 hours நல்லா ட்ரை ஆக விட்டிங்க அப்படின்னா ஷூஸ் வியரபிளாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ வாஷ் பண்ணால் பெயிண்ட் போகுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை பற்றின அதுக்கான ஆன்சரை வந்துட்டு லைவாக நான் க்ளீன் பண்ணியே காட்டுறேன். ஸோ மறக்காமல் ஸ்னீக் சேவியர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் அவ்வளோதான், பை.